இந்த காணொலி கொஞ்சம் பாருங்களேன். எங்க தலைவரே தான் சொல்றாரு. ஒரு பைசா லஞ்சம் வாங்க மாட்டோம், தொட மாட்டோம், தொட விட மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோங்கிறார். இன்னொன்னு நான் சொல்றேன், லஞ்சம் வாங்கியவனை விடையே வாங்கியவனையும் விட மாட்டோம் என்பதை நாங்கள் இங்கே சேர்த்து பதிவு செய்கிறோம். இந்த விஜயபாஸ்கர்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி சொல்றாங்களே, எப்படி பாக்குறேன்? அது சொல்றேன். எங்க கட்சி ஒரு வாஷிங் மிஷின், வாஷிங் பண்ணி தூக்கி போட்டுருவோம். தாவேக்கா ஒரு வாஷிங் மிஷின். ஆமா, இதை முன்கூட்டியே சொல்லியிருந்தா என் வீட்டில் ஒரு 2 வாரமா துவைக்காம அழுக்கு துணி ஏகப்பட்டு சேர்ந்து கிடக்குது, துவைக்கிறதுக்காக கொடுத்துருப்பேன் வாஷிங் மிஷின்ல போட்டு. எவ்வளவு கேவலமான அரசியல்னு பாருங்களேன். தாவேக்காவை வேற கட்சியில இருந்து எதிர்த்து பேசி விமர்சனம் பண்ணா அவங்க ஊழல்வாதிகளாம், தொட்டா விட மாட்டேன், தொடர்றவங்களை விட மாட்டேன், அது இதுன்னு பேசிட்டு இருந்தாப்புல. அதுவே ஊழல் செஞ்சு வழக்கு இருக்கிறவங்க அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டாங்கன்னா அது ஒரு வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷினுக்குள்ள போட்டு வெளுத்து தூக்கி வீசிடுவாங்க. இது எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாத அரசியல்னு பாருங்க. இதுக்கு தாவேக்காக்கு ஓட்டு போட்டீங்களே, நீங்க தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காணொலி கொஞ்சம் பாட்டுவாங்களேன். செய்து நீங்கள் இனிமேல் இதுபோல் அழைக்கிற போது அரசியல் கட்சியில் இருந்து ஒரு இடமாவது சட்டமன்றத்தில் இடம்பெற்றவர்களை அழைத்துத்தான் நீங்கள் விவாதிக்க வேண்டுமே ஒழிய, ஏதாவது ஒரு இடத்துலயாவது ஜெயிச்சிருந்தா தான் விவாத நிகழ்ச்சியில பேசணுமா. பெரிய அறிவாளி சொல்றாரு, தாவேக்காவுடைய அறிவாளி. தோல்வினா என்ன? தேர்தலில் தோக்குறதா? அப்படி இல்லை. இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் மக்கள் பிரச்சனையில் எந்த இடத்திலும் களத்துல நிக்காம ஜெயிக்கிறீங்கல்ல, அதுதான் தோல்வி. இங்க பல தலைவர்கள் தோத்துருக்கிறாங்க. மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடிய பல தலைவர்கள் தோத்திருக்கிறாங்க. காமராஜர் தோத்திருக்கிறார், நல்லக்கண்ணு தோத்திருக்கிறார், பழனி பாபா அவர்கள் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா விடுதலைக்காக போராடிய, சுதந்திரத்துக்காக போராடிய எண்ணற்ற போராளிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, செத்திருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அவர்கள் எல்லாம் தோத்துட்டாங்கன்னு அர்த்தமா? அப்படி இல்லை. அதே மாதிரிதான் எங்கள் அண்ணன் சீமானும் இந்த நிலத்தில் தமிழ் தேசியம்ங்கிற ஒரு மிகப்பெரிய கொள்கையை தூக்கி சுமந்துக்கிட்டு மக்களை சிந்திக்க வைத்துட்டு இருக்கிறாரு. போதைக்கு அடிமையாகி இருக்கிற மக்களை மீட்டெடுத்துட்டு இருக்கிறாரு. 15 ஆண்டுகளாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்காகவும் அண்ணன் சீமான் எல்லா இடங்களிலும் எல்லா பிரச்சனைகளும் குரல் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துலனா நீங்க இல்லை, தாவேக்கா இல்லை அன்னைக்குனா. அப்போ யார் தோத்தது? மக்கள் பிரச்சனைக்குனா வராம இன்னைக்கு நீங்க சினிமா மோகத்தில் வென்று விட்டீர்கள் என்றால் அது வெற்றி அல்ல, அது தோல்வி. இந்த நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் உண்டான தோல்வி அது. புரியுதா? அதே மாதிரி இவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாருன்னா, மாப்பிள்ளை சொட்டை, ஆனா அதுல ஒரு டோப்பாவை மாட்டிட்டோன்னு வைங்களேன், முடி வளர்ந்துருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியில இருந்துட்டு தாவேக்காக்கு போயிட்டா நான் பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் நான்.